சுஜி சார், ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்போ என் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. சரி. ஒரு 30 மினிட்ஸ் ஆயிரும். ஓகே. அதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கு. அதை மட்டும் கிளாரிஃபை பண்றீங்களா? என்ன டவுட் சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது டோட்டலாக ஒரு 7 லட்சம் 8 லட்சம் ஒரு 10 லட்சத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க யாராக இருந்தாலும் சூட் ஆகுமே. ரைட். அப்போது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உடனே இப்போ வாங்கின உடனே அடுத்த மாதமே விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகாது. சரிங்க. நார்மலாக ஒரு 3 to 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ப்ராஜெக்ட். என்னென்ன அப்ரூவல் இருக்குது சார் நம்ம சைட்டில்? நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அண்ட் ரெரா இருக்குது. இடம் வாங்குறதுக்கு லோனும் பண்ணி தர்றோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே. இந்த பட்ஜெட்டில் யார் கொடுக்குறாங்க? 2.5 லட்ச ரூபாய்க்கு யார் கொடுக்குறாங்க? கோயம்புத்தூருக்கு யாராவது கொடுக்க முடியுமா? நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அந்தளவுக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் இந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டோட நம்ம கொடுக்குறோமா? காம்பவுண்ட் வால், ஆர்ச் இதெல்லாம் பண்ணி யாருமே இந்த பட்ஜெட்டில் கொடுக்கவே இல்லை. அதனால் தைரியமாக கஸ்டமர்கிட்ட பேசுங்க, நல்லபடியாக டீலை முடிங்க. ஓகே சார், வாழ்த்துக்கள். கஸ்டமர் எத்தனை மணிக்கு வராங்க? சார் இப்போது பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னாங்க. 15 மினிட்ஸில் வந்துடுவாங்க சார். சார் இப்போது நம்ம சைட்டில் லோன் ஃபெசிலிட்டி இருக்குங்களா? என்னங்க எப்படி கேட்டீங்க? டிடிசிபி ரெரா இருக்கும்போது அப்புறம் லோன் பண்ண மாட்டோமா? அவங்ககிட்ட 50% இருந்தால் போதும் கேஷு. பரவாயில்லைங்களே, 50% லோன் பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது 2.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சைட்டே வந்து 7.25 லட்சம் தான் வருது. அவங்க கையில் ஒரு 4 லட்சம் இருந்தால் போதும், தாராளமாக லோன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டில் நியரஸ்ட் இருக்கிற டவுனு எல்லாம் நியரஸ்ட்னா நம்ம சைட்லேருந்து பக்கமாக போனால் மூக்கனூருங்கிறது ஒரு சின்ன ஊர், நல்லாயிருக்கும். சரிங்க. கடகண்ணி எல்லாமே இருக்குது. சரிங்க. கொஞ்சம் பெரிய டவுனாக வேணும்னா அன்னூர் டவுன் பஞ்சாயத்துக்கு போய்க்கணும். அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, கடகண்ணி எல்லாமே இருக்குது. மளிகை கடையிலேருந்து, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து, துணி கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. ஓகே சார். இப்போது கம்மி ரேட்டு, அதாவது 2,25,000 தான் ஒரு சென்ட்டுனே நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம். ஒருவேளை கஸ்டமர் வர போகிறவங்க தள்ளி இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சார்? ஏங்க, குளியூருங்கிற ஊரை ஒட்டியே நம்ம சைட் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் இருக்குது. சரிங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆன் ரோட்டில் பஸ் போகுது. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஓகே சார், இந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் கஸ்டமர்கிட்ட பேசும்போது. சரிங்க. இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இன்றைக்கி நம்ம சைட் வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டங்க சார். வாங்க முடியாது. இப்போ இது அன்னூர் டவுன் பஞ்சாயத்துலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சைட்டு. அப்படிங்கும்போது காந்திபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் எப்படி டெவலப் ஆயிருக்கு? கண்டிப்பாங்க. இப்போ கிராஸ் சரவணப்பட்டி எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு? கண்டிப்பாக. அதே மாதிரி நாளைக்கு ஃபியூச்சரில் இங்கே டக்குன்னு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் வந்து க்ரோத் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். 10 கிலோமீட்டருங்கிறது தூரத்தை பார்க்காதீங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது யோசிங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது யோசிங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஓகேங்களா? ஓகே.